ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி இலை ஒரு 20 இலைக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஆலமரத்தோட விழுது வந்து கொஞ்சம் விழுத காய வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கத்து, மருதாணி இலை ஒரு கொத்து, 2 ஸ்பூன் வெந்தயம், கோகோனட் ஆயில், இதுதான் நமக்கு தேவையானது. மிக்ஸி ஜாரில் செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த உடனே வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சா போதும், ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இதை வந்து ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் டப்பாவில் இருக்க எல்லா தேங்காயும் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே அந்த ஆலமரத்து விழுதை சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சு வரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பொரிஞ்சு வந்தோடனே தேங்காய் கலர் வந்து மாறும், ஒயிட் கலரில் மாறும். அப்போது வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரியட்டும். இது பாருங்கள், பொரிஞ்சு நல்லா அடங்கிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்க அது பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆயில் வந்து கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீன் கலரில் இருக்குன்னு. இப்போ அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். நம்ம பச்சை கலரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு உள்ளுக்கு எண்ணெய் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு டவல் போட்டு அந்த டவலுக்கு மேலே இந்த எண்ணெயை அவ்வளோத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த அவ்வளோ எண்ணெயை வடிச்சிருங்க. உள்ளுக்கு ஆலமரத்தோட விழுது தான் கிடக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு பாட்டிலுக்கு அதை மாற்றிடலாம். இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.